உன் ஃப்ரெண்டு அசோக் வந்திருக்காண்டா. இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்டயா? 10,000? டேய், இல்லைன்னு சொல்லாம நீ தருவன்னு நம்பிதானடா வந்திருக்கேன். நீ எந்த முடிவானாலும் எடுக்கலாம், அதுக்கான டயத்தை நான் உனக்கு தரேன். இந்த குங்குமத்தை எனக்கு வச்சு விடுங்க. அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருங்க. நல்லா இருங்க. அம்மா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூமா. பா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூமா. ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ மாப்ள, தேங்க்யூ. மாமா, புது ட்ரெஸ்ல மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க மாமா. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் மாப்ள. நான் எப்பவுமே யூத் தான். மாமா, சொல்லணும்னா அத்தை தான் ரொம்ப யூத்தா இருக்காங்க. போங்க மாப்பிள்ள, கிண்டல் பண்ணாதீங்க. ஐயோ அம்மா, அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்கீங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா திருஷ்டி சுத்தி போடணும். போமா, நீயும் மாப்பிள்ளையோட சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அம்மா உண்மையை தானம்மா சொல்றேன். விஜய், இது வரைக்கும் அம்மாவை பத்தி புகழ்ந்துட்டேன், இப்ப என்ன பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கறியே. அப்பா இன்னைக்காவது நீங்க அந்த தாடி எடுத்துக்கலாம்ப்பா. அது எப்படிமா முடியும்? பெரியார் தாகூர்னு சொன்ன உடனே அவங்க தாடி தான் நினைவுக்கு வரும். அதே மாதிரி தொழிலதிபர் விஸ்வநாதன் சொன்னா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் தாடி தான் நினைவுக்கு வரணும். இதுதான் என்னோட அடையாளம். சரி, எல்லாரும் பேசுனது போதும், முதல்ல வாங்க சாப்பிடலாம். சரி வாக்கா. பலே பலே வாசனை மூக்கு தொலைக்குதே. வடை, பாயாசம், அப்பளம், கூட்டு பொரியல்னு ஜமாச்சிட்டீங்களே. சரி, எல்லாரும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். அம்மா நீங்க உட்காருங்க, நாங்க பரிமாறுறோம். சமையல தான் நீயும் விஜயும் பண்ணீங்க, இதையாவது நான் செய்யறேனே. அம்மா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். புது மாப்பிள்ள புது பொண்ணு மாதிரி அமைதியா உட்காருங்க, நாங்க பரிமாறுறோம். கம் உட்காருங்க. பலே பிரமாதமா இருக்குமா. ஆமா சார். சார் ஓகே சார், இன்னும் half an hour அங்க இருப்பேன் சார். ஷூர் ஷூர், கண்டிப்பா. ஏங்க, ஏன் எழுந்திருச்சிட்டீங்க? சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் எனக்காக வெயிட்டிங். நான் போகணுமா, போயே ஆகணும். என்னங்க இது, கல்யாண நாள் அதுவுமா போணும் போணும்னு சொல்றீங்க? இது என்னடி கொடுமையா இருக்கு? போகணுங்கிறத போகணும்னு தானே சொல்ல முடியும். பா விடுங்கப்பா, சாப்பிட்டு போங்க. அம்மா டைம் ஆச்சுன்னு சொல்றலாமா? என்ன மாதிரி பிசினஸ் மேக்னெட்லாம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுமா, தொழில் தான் முக்கியமா. ஏங்க சொன்ன கேளுங்க, கல்யாண நாள் அதுவுமா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டு அப்புறமா கிளம்பி போங்க.
தண்ணி குடு. என்னங்கப்பா? மெதுவா சாப்பிடுங்கப்பா. விஜி பொரியல் எடுத்து போடு. ஷேகர் நல்லா சாப்பிடுங்க. அம்மா நான் சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்டாச்சு. அப்ப நான் கிளம்பலாமா? என்னங்க? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? உட்காருங்கப்பா. உட்காருங்க. முதல்ல தண்ணி குடிங்க. ஏங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? இந்தாங்க. இதுக்குத்தான் அவசர அவசரமா சாப்பிடக்கூடாதுங்கிறது. சரி, நான் அப்ப கிளம்பட்டுமா? பாத்துப்பா. மா என்னம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? கல்யாண நாள் அதுவுமா போணும் போணும்னு அபசகுனமா பேசுறாரே. சாப்பிடும்போது பொறையேறிடுச்சு, கிளம்பும் போது கால் தடுக்கி விட்டுடுச்சு. எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படலம்மா. அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. அப்பா யமனை பார்த்தே ஹலோ சொல்லிட்டு போறவரு. ஆமாமா கவலைப்படாம சாப்பிடுமா. ஆமாமா, விஜய் சொல்றது கரெக்ட் தான். நீ வந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எதையோ நினைச்சு கவலைப்படாத. சாப்பிடு. சாப்பிடுமா. அம்மா கொஞ்சம் தயிர் போடட்டுமா? வேண்டாமா. சூப்பர் சாப்பாடு. காலையில இருந்து வெறும் வயித்தோட எங்களுக்காக சமைச்சிருக்கீங்க. முதல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரி போதுமா, போதும். போதுமா? ஏய் பரவாயில்ல, நல்லா சாப்பிடு, வயிறார சாப்பிடு. பாயசம் போடவா? போடுமா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் பயந்த மாதிரியே நடக்குது. அவருக்கு என்ன ஆகுமோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா ஏன் இப்படி சோதிக்கிற? மா, யதார்த்தமா நடந்தது ஏமா இவ்ளோ பெருசு பண்ற? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. யதார்த்தமா ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா எல்லாம் அபசகுனமாவே நடந்துகிட்டு இருக்கேன். நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. மா, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கால் தடுக்குச்சுன்னா அபசகுனம், பள்ளி மேல விழுந்தா பரிகாரம், இப்படி எல்லாத்துக்கும் பார்த்தா மனுஷங்களால வாழவே முடியாது. நீ முதல்ல சாமிய போய் கும்பிட்டுட்டு தாலிய மறுபடியும் கட்டிக்கோ. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. போ. ஆமாமா, அக்கா சொல்றது சரிதான். நீ போமா. கடவுளே, அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாது. நீதான் காப்பாத்தணும். ஏன்பா என்னம்மா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப பணம் கொடுக்க தான் போறீங்களா? ஆமாமா, கொடுக்க தான் போறேன். எனக்கு என்னமோ பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுதுப்பா.
பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் ரவுடிங்க சித்தார்த்த எதுவும் பண்ண மாட்டானுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. போலீஸ் கிட்ட போனா பணம் கொடுக்காமலே சித்தார்த்த மீட்டர்லாம்ப்பா. ரவுடிங்களையும் போலீஸ்ல மாட்ட வச்சிரலாம். இத பார், உன்னோட அட்வென்ச்சர் வேலையெல்லாம் சித்தார்த்தோட உயிரோட விளையாடக்கூடாதுமா. பணம் போனா போயிட்டு போதுமா, விடு. அப்பா அந்த பணத்துக்காக மட்டும் சொல்லலப்பா. சித்தார்த்த அந்த மாதிரி ஏமாத்தி பணம் வாங்கியிருக்க மாட்டான். நாம பணத்தை கொடுத்து அவனை மீட்டுட்டு வந்தா அது உண்மைங்கிற மாதிரி ஆயிடுமேப்பா. அதனாலதான்ப்பா நான் வேண்டான்னு சொல்றேன். இங்க சித்தார்த் நல்லவரா கெட்டவராங்கிறது முக்கியம் இல்ல, சித்தார்த் உயிரோட திரும்பணும், அதுதான்மா முக்கியம். அப்பா அவங்கதான்ப்பா போன் பண்றாங்க. குடுமா குடு. ஹலோ, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். எங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டினா ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டோட எண்டுல ஒரு பழைய குடோன் இருக்கும். அங்க வா. சரியா 1 மணிக்கு பணத்தோட தனியா வர. பணத்தை கொடுத்துட்டு வாளை மீட்டுட்டு போ. மறுபடியும் எச்சரிக்கிறேன், போலீஸுகிட்ட போகாத. போனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். போலீஸுக்கெல்லாம் நான் போல, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அது உன் கையில தான் இருக்கு. ஆமா, சித்தார்த் உங்ககிட்ட தான் இருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவன் போன்ல இருந்தானே பேசுறேன், அது போதாதா? போதாது, நான் அவர் கூட பேசணும். தாராளமா பேசு. உன் வருங்கால மாமனாரு உங்கூட பேசணுமா? பேசு. அங்கிள். சித்தார்த், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எதுவும் இல்லை அங்கிள், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தார்த். அவங்க கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். மதியத்துக்கு மேல வீட்டுல நீங்க இருப்பீங்க. தைரியமா இருக்கு சித்தார்த். எஸ், டோன்ட் வரி. அங்கிள், பணத்தை கொடுக்க வேணாம். நான் யார்கிட்டயும் எந்த பணமும் வாங்கல. இவனுங்க ஃப்ராட் பண்ணி பணத்தை அடிக்க பாக்குறானுங்க. நீங்க முதல்ல போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்கிள். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. ஏய் சித்தார்த். ஹலோ, இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இவன் போய் சொல்றான். எனக்கு பணம் தான் முக்கியம்னா இந்த சில்லற பையல நான் ஏன் கடத்த போறேன்? பணக்கார பையனா பார்த்து கடத்திருக்க மாட்டேன். இப்ப சொல்லு, நீ பணத்தை கொண்டு வரியா இல்ல பணத்தை அனுப்பிடுமா? வேணாம். இது பாரு, நான் பணத்தை கொண்டுறேன். சரியா 1 மணிக்கு சொன்ன இடத்துக்கு வந்துரு. ஓகே, நான் உடனே கிளம்புறேன். அப்பா சித்தார்த் என்னப்பா சொன்னா? நல்லா தானே பேசினா? நல்லா தான் பேசினார். இப்போ நான் பணத்தை வாங்கல, பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அதேதாப்பா நானும் சொல்றேன். சீரியஸ்னஸ் தெரியாம அதையே நீங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க. பார், முதல்ல சித்தார்த்தை மீட்டு வரேன், அப்புறமா உங்க ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்கலாம். சரியா? நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வழிவிடு. அப்பா நானும் வரேன்ப்பா. என்னது? என்னமா சொல்லிட்டு இருக்க? நீலாம் அங்க வரக்கூடாதுமா. இது பாரு, அவங்க ரவுடி பசங்க, ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்க. அப்புறம் அவனை விட்டுட்டு ஒன்ன பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டாங்கன்னா, ஐயோ, அப்புறம் பெரிய சிக்கலாயிடுமா. ரிஸ்க் எதுக்குமா? நான் மட்டும் போயிட்டு வரேன், கவலைப்படாத, தைரியமா இரு. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சித்தார்த்தோட வரேன். தள்ளு. சார், நாங்க புதுசா அக்கவுண்ட் ஒன்னு ஓபன் பண்ணோம் சார். கவுண்டர் 2க்கு போங்க. இல்ல சார், நாங்க இந்த கவுண்டர்ல தான் சார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். இங்கெல்லாம் ஆன்ட்டி நீங்களா? என்ன விளையாட்டு? உட்காருங்க உட்காருங்க அங்கிள். விளையாட்டுலாம் இல்ல, உண்மைதான் சொல்றோம். நாங்க ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். என்ன முரளி, புரியலையா? உண்மையாவே புரியல. உங்க 2 பேருக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருக்கே, புதுசா ஆர்டி ஏதாவது போட போறீங்களா? இதோ பார், உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல நாங்க விரும்பல. நேரடியா நாங்க விஷயத்துக்கு வரோம். எங்களுக்கு ஒரே பையன், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். அவன் கல்யாணத்தை மட்டும் இல்ல, காரியத்தை கூட செய்ய விடாம அந்த கடவுள் பண்ணிட்டாரு. கவலைப்படுற நாளா இருந்தாலும் எங்க பையனுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவனுடைய நினைவு நாளை கூட 4 பேர் மனசு சந்தோஷப்படுற நாளா தான் நாங்க கொண்டாடுறோம்.
அதனாலதான் ராகவோட ஆசைப்படி அவனோட நினைவு நாள் அன்னைக்கு உன்னையும் சுஜாதாயும் வீட்டுக்கு வர வச்சு விருந்து கொடுத்தோம். இத்தனை வருஷம் இல்லாத திருப்திய இந்த வருஷம் நாங்க உணர்ந்தோம். அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுதான். அதுலயும் குறிப்பா நீ வந்துட்டு போனதுதான் முரளி. ஆமா முரளி, எங்க பையனோட ஸ்தானத்துல தான் உன்னையும் பார்க்கறோம். எங்க பையன் ராகவுக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கல்யாணத்தை உனக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. பாரதி, அதை எடுத்து காட்டு. இந்தா முரளி, இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிருவோம். சாரி ஆண்டி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த எண்ணமே இல்ல. ஏன் முரளி கல்யாணமே வேண்டாங்கிற? கல்யாணம் வேண்டான்னு சொல்ல ஆண்டி, இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றேன். அப்படின்னா உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. பாரதியே சரின்னு சொல்லிட்டா. எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. புடி. சொல்லு முரளி. சாரி ஆண்டி, எனக்கு 2 பொண்ணுங்களையுமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? வேற யாராவது மனசுல இருக்காங்களா? சொல்லு, அவங்ககிட்டயே பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். அங்கிள் கேக்குறார்ல, சொல்லு முரளி. நீ யாரையாவது லவ் பண்றியா? அது வந்து தெரியல ஆண்டி. இது என்ன பதில்? எனக்கும் தெரியல. ஆண்டி, இந்த உலகத்தில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையே. ஏன் நம்ம சுஜாதா மேடமே எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க யாரையும் லவ் பண்றதா எனக்கு தெரியாது. அத நாங்க பாத்துக்கிறோம். இப்ப உன்னோட முடிவு என்ன? அதை எங்களுக்கு சொல்லு.